உலகம் போற்றும் தமிழ் சினிமா டூலெட் பிப்ரவரி 21 முதல் திரையரங்குகளில். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர், நல்ல ஒரு வில்லன் நடிகர், சின்ன திரை பெரிய திரைன்னு சொல்லி 2 திரையிலும் கொடி எட்டி பறக்கிற மரியாதைக்குரிய திருவாளர் அஜய் ரத்னம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகன்னு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அவங்க ஆரம்பத்திலே நம்ம சிரிப்பு நிகழ்ச்சி பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தியர்கள் வெள்ளைக்காரன்ட்டு விடுதலை வாங்கிட்டாங்க, இன்னும் பிரச்சனை துன்பத்திலேருந்து விடுதலை வாங்கலை அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா அழுகையை கூட சட்டம் நிறுத்திடலாம், ஆனால் சிரிப்பு அப்படி நிறுத்த முடியாது. அழுகையை வர வைக்கிற கூட ஒரு கிளிசரின் போட்டாலோ இல்லை வெங்காயத்தை கிள்ளி விட்டாலோ அழுதுடலாம், ஆனால் சிரிப்பை ஈஸியாக வர வைக்க முடியாது. அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் வர வைக்கின்றதுக்காக அதில் நம்ம ஆரம்பத்தில் சொல்லுவோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும். எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த காற்று நுழைய முடியாத இடத்துல கூட சிரிப்பு நுழைஞ்சிரும் அப்படிவாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு நகைச்சி வருமானு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நடக்கும். நீங்கள் பாருங்களேன், அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இது பிடிக்கும். ஒரு ஆளுக்கு சிலம்பாட்டம் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு கரகாட்டம் பிடிக்கும், நம்ம ஆளுக்கு பித்தலாட்டம் தான் பிடிக்கும். எந்த நேரம் எந்த பேசணும்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி போகும்போதே அவசகுணமாக பேசுகிற நம்ம தான் கில்லாடி. டாக்டர்கிட்ட போகிறார், போனோம்னா சொல்லுங்கள், காலையில் பெட்டிலேருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுற்றுது, அப்போ 10 நிமிஷம் லேட்டாக இருந்துறீங்க, இது என்ன ஒரு பிரச்சனை, இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க, வேற என்னங்க அதை சொல்லுங்க. என்ன தலை சுற்றுன்றீங்களே, வலது பக்கம் சுற்றுதா இடது பக்கம் சுற்றுதா அப்படின்னு இருக்கான். ஐயா இப்போ நீ சொன்னப்படியே எனக்கு சுற்ற ஆரம்பிக்குது, இது ஒரு பேச்சாங்க. இன்னொரு ஆள் வந்தார், டாக்டர் உட்காந்தார். சொல்லுங்கள் என்ன செய்யுது? மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு சார். நர்ஸு அந்த பெவிக்கால் எடுத்து வாமா அப்படிக்காரு. அவர் ஒட்ட வைக்கிறாரா. அவன் பாவம் விரக்தியில் சொன்னவனுக்கு, என்ன டாக்டர் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த நெஞ்சு வலி எப்படி வருது? நெஞ்சில் இருந்ததா கும்பிட்டேன். ஐயா நான் அப்படியே நெஞ்சு வலி செத்து கூட போன தெரியும், ஓன்ட்ட பேச முடியாது, ஏன்னா ஒரு வரைக்கும் பேசிக்கிட்டு தான். நம்ம கண்ணாடி போடும்போது தான் டாக்டர் ஏதோ ஒரு பூதம் நடமாடுற மாதிரியே தெரியுது, உங்கள் மனைவி உட்கார சொல்லுங்க, எதுக்காக முன்னுக்கு போய் சொல்கிறீங்க? அதுதான் நினைச்சிருக்காரு. டாக்டராவது பரவாயில்ல, சமயத்தில் வர நோயாளிக்கு பண்ணுற பிரச்சனை தாங்காது. ஆக்சுவலாக ஒரு நர்ஸு கேட்டாங்க, யோ இப்போ ஏன் என்னோட இடுப்பை தடவின அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் தானே சொன்னீங்க இன்ஜெக்ஷன் போட்டோன்னு இடுப்பை நல்லா தடவை சொல்லி. இது அநேகமாக அந்த பேஷண்ட் நம்ம சிட்டி பாபு சாராக தேர்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு தேட்டர்கிட்ட ஒரு ஆள் போனோன்னா அவர் என்ன செஞ்சார், டெலஸ்கோப் வச்சு பார்க்குறப்ப காந்தத்தை வச்சு பார்த்துருக்காரு நெஞ்சில். அங்கே என்னங்க உங்களுக்கு இரும்பு சத்து இருக்கான்னு பார்க்குறேன். அந்த ஆள் டெலஸ்கோப்பு. இன்னொரு ஆள் போய் உட்காந்து 50 கட்டரும்பு 35 சித்தரும்பு தூக்கி சட்டைக்குள்ளே போட்டிருக்கேன். அவர் ஐயோ என்ன டாக்டர் ஏன் அப்போ சக்கரை வியாதி இருக்குன்னு பார்க்குறாரு அவர். இப்போ காலம் மாடனாக மாறணும்னா அவன் புதுசாக வியாதியை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் உட்கார வச்சு அந்த உடனே, டாக்டர் ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர், நீங்கள் வாக்கிங் போகணும். நடந்தேவா டாக்டர் அப்படி இருக்கேன். அப்புறம் வாக்கிங் 2 வீலர் ஓகே. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் ஓடிட்டாருங்க, விடு போவோம் பொழைச்சிட்டு போட்டு. அப்புறம் ஏமா நல்லி நர்ஸ் நல்லி ஆப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆம்புலன்ஸ் சொல்லிவிட்டேன் சார், மாலை வாங்கிட்டேன், உயிரிழந்திருக்கு வக்கீல் வந்துட்டார், ஆப்ரேஷன் ரெடி பண்ணால் கத்தி எடுத்து வைக்கும் பார்த்து சாகுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இதுதான் ஒருத்தர் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே தைரியமாக போயிட்டார். அப்போ தான் உள்ளே தெரிஞ்சுது இந்த டாக்டர்கிட்டேருந்து யாருமே பழைக்க மாட்டாங்கன்னு. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சவொன்னே மூச்சிட்டு நான் போயிச்சிட்டேன்னு கத்துனா. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், ஏன்டா யமலோகத்தில் இந்த கத்துறேன், எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, பேசாமல் இருந்தேன். அது உள்ள பேஷண்ட் படுத்து கிடக்காரு, அப்படி பயந்து படுத்து கிடக்காரு. அந்த நேரம் வெளியே யாரும் காலிம்பில் அமுக்குறாங்க. பயந்து யார் அது வெளியே? நான் தான் எமே, நல்ல வேலைக்கு டாக்டர் நினச்சி பயந்துட்டே சரி அவர் கூட பரவாயில்ல ஓல அப்படின்னு நினச்சி. அதே மின்னல் வேகத்தில் என்ன இன்னொரு ஆள் நோய் வலி தாங்க முடியாமல் மாடியிலேருந்து கூச்சி செத்துட்டான். நர்ஸு அந்த பேஷண்ட்டு விழுந்து செத்துட்டாருங்க, கொஞ்சம் அவசரப்பட்டானே, ஏன்னா இவர் கொள்ள போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஆள் ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் அறுத்துக்கிட்டே இருக்காரு. 1/2 மணி நேரமாக அறுக்கிறேன், வகுத்து அறுக்க முடியாது, ஏன் கத்தியை திருப்பிடியா அப்படின்ட்டார். இங்கிட்டு பிடிச்சிட்டு இருக்குல்ல வெறும் கைப்பிடியை பிடிச்சி அறுத்துட்டு இருக்காரு. அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஆப்ரேஷன் பண்ணியும் செத்துட்டானே, நீ ஆப்ரேஷன் இல்லைங்க போஸ்ட்மார்ட்டம் தான் எடுத்த உடனே பண்ணீங்க, நல்லா இருக்க முடிஞ்சு எடுத்துனே போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணியிருக்காரு. ஜப்பானில் நடக்கிற உண்மையான விஷயம் என்னன்னா, இப்போ ட்ரெயினில் போகும்போது அந்த நாட்டில் உள்ள ஒரு ஆள் கால் அப்படி முன் சீட்டில் அப்படி வச்சுருக்காரு. அந்த நாட்டுக்கார் என்ன வச்சிருக்கான், அந்த கால் எடுத்து தாமடியில் வச்சுருக்கான். என்னங்க எங்கள் நாடு நாங்கள் அழுக்கினாலும் பரவாயில்ல, எங்கள் நாடு அழுக்காகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறது. அது ஜெர்மனியில் ஒரு ட்ரெயின் போகுது. ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி கிடுக்கிடுன்னு வாடுது அந்த டாய்லெட்டில் உள்ள கண்ணாடி. அடுத்த ஜங்ஷனில் இறங்கி ஒரு ஆணியை வாங்கிட்டு அந்த கண்ணாடி ஆடாமல் அரைஞ்சி வைக்கிறார். இதே ட்ரெயின் நம்ம ஊரில் போகுது, சென்னையை தாண்டி விழுப்புரம் வருது, நைட்டு 3 மணிக்கு. கண்ணாடி கிடுக்கிடுன்னு ஆடுது. டாய்லெட்டு போயிட்டு உட்காந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன்.
அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஜப்பான் ஜெர்மனின்னு சொல்லி. நான் வரும்போது ட்ரெயினில் அந்த கண்ணாடி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சீங்க, இந்தா கொண்டு வந்துட்டு இல்லை கலத்தி கொண்டு வந்துருக்கியா வீட்டுக்கு, அது என்ன மாதிரி சொல்ல அப்புறம் ஆவலை கேட்டுக்கிட்டு இந்த அம்மா கோவம் வந்துச்சு. என்னங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கண்ணாடி மட்டும் எடுத்து வந்திருக்கேன், இன்னொரு கண்ணாடி நான் இருக்கு, அந்த அம்மா அப்படியே ஒன்றே போதும் நினச்சிட்டு இருக்கு அவங்க. ஏன்னா ஒவ்வொரு மாறும் அவங்க. இப்போ நம்ம ஊரில் குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம், சாக்லேட்டை கொண்டு போய் 2 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு, அங்கே குழந்தை பிறந்தோன்னா அவனு சாக்லேட்டை கொண்டு போயிட்டு பெருமையாக வளர்ப்பாங்க. அது கணவன் மனைவி மாறி மாறி, என் மைனை எப்படி டாக்டர் ஆகணும், அந்த பிள்ளை என் மைனை எப்படி வக்கீலாக்கணும். நம்ம ஊரில் குழந்தை பிறந்தே ஆம்பளை பெம்பேத்துட்டேன், ஒரு கவலை இல்லை. எப்படி எனக்கு கொல்லியோட ஆம்பளை பெம்பேத்துட்டேன், அது எடுத்தோடனே கொல்லியோடன்னு சொல்லி அவனுக்கு ஒரு இதை போட்டு விட்டுருவாங்க. உடனே அந்த அம்மா தாய் உள்ளம் இல்லையா, பிச்சை எடுத்து கூட எனக்கு கஞ்சி ஊற்றுவேன். இப்படி மாறி மாறி வளர்த்து அதில் குழந்தையில வந்து அன்புக்கு ஒரு புத்தராகவும் அறிவுக்கு ஒரு வள்ளுவராகவும் வளர்க்கணும் அப்படின்வாங்க. அதுக்காக அந்த விஷயம் சொல்லிக்கிறது. இந்த மாதிரி திரும்புகிற பக்கம்லாம் திசை எங்கே நகைச்சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இப்போ சமீபத்தில் சீனாவில் நடந்தது. 117 வயசில் ஒரு அம்மா அவ்வளோ ஆரோக்கியமாக உடற்தரமாக இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு பேட்டி, எப்படிங்க நாங்களும் 50-60 வயசுலேயே தள்ளாடிறோம், 117 வயசில் இவ்வளோ இருக்கீங்களே அப்படின்றது அந்த விஷயம் சொன்னது. நல்ல உடற்பயிற்சி செஞ்சேன், உடற்பயிற்சியை விட அதிகமாக நான் எடுத்துக்கிட்ட விஷயம் நகைச்சுவைக்காக நான் ஒதுக்குற நேரம் அப்படின்னாங்க. அதனால தான் 117 வயசு வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதனால் குடிசையில் இருப்பவன்லாம் ஏழை இல்லை, மாளிகையில் இருப்பவன்லாம் பணக்காரன் இல்லை, எவன் மன திருப்தியோடு இருக்கானோ அவன் தான் உண்மையான பணக்காரன் அப்படின்வாங்க. அதனால் மன திருப்தியோடு இருக்கிற எந்த நாளும் இனிய நாள் தான், எந்த காலமும் வாழ்க்கையில் வசந்த காலம் தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வெல்டன் முத்து, எங்கள் மதுரை முத்து அது பெஸ்ட்டு முத்து, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்து வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், உங்கள் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நம்ம இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிலப்போ அவர் டக் அவுட் கூட ஆயிடுறாரு, சச்சின் டெண்டுல்கர். ஆனால் இவர் வந்து நம்ம தீபாவளிக்கு சரவெடி மாதிரி போயிட்டே இருக்கு, நான் ஸ்டாப். அவருக்கும் இவருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், இவர் ஒவ்வொரு எபிசோட்லையும் செஞ்சுரி அடிப்பார். அதான் செஞ்சுரி இல்லை, அதுக்கு மேலேயே டபுள் 100 ரன்ஸ் இல்லை 1000 ரன்ஸ் கொடுக்கல இவருக்கு. ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு சரவெடியா. ஃபென்டாஸ்டிக் முத்து, ஆல் த வெரி பெஸ்ட். எங்கிருந்து இதெல்லாம் பிடிக்கிறீங்க? கோழியா பிடிச்சேன், ஜோக்கு கொஞ்சம் ஆர்வம் தான் சார். மக்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 15 ஜோக்கோட தான் வந்தேன். ஒரு வாரம் டிவியில் வந்து ஒரு ஆசை தானே அது. அப்புறம் நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சார் தான் பார்த்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 150 வாரத்தை தாண்டி இருக்கும்போது நான் கிள்ளி பார்த்துக்கிறேன், நம்மளா அவ்வளோ பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. மக்கள் போகிற இடங்கள்லாம் ஆவலாக கை கொடுத்து, எப்படி சார் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, அந்த 10 மணி நான் கரெக்டாக வந்து உட்காந்துருவோம்னு சொல்லும்போது அவங்களுக்காக உழைக்க வேண்டியது. ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை எல்லாருக்கும் கிடைக்காது, அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற போது அந்த வேலையை நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்காக இது மக்களுக்காக என்னை வர்த்திக்கு. அதே மாதிரி இப்போ டோட்டலாக மாறி போச்சு. முதல்ல 10ல் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் 4.5 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர்னால ஜோக் சொல்லாமல் இருக்க முடியும். இல்லை இல்லை இருங்க சிட்டி சார், இங்கே வந்த உடனே முத்து சாரை மீட் பண்ணி ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து இப்படி பார்த்து, சார் கழுத்து வலிக்குது அப்படின்னாரு. நான் ஹைட்டு சார், நான் சொன்னேன் ஹைட்டை பற்றி கவலைப்படாதீங்க, இது வேணா வெளி தோற்றம், ஆனால் நீங்கள் உள்ள என்னை விட ரொம்ப ஹைட்டில் இருக்கீங்க, ஆல் த பெஸ்ட் அப்படிங்க. இல்லை, நான் இந்த நேரத்தில் நீங்கள் இதை சொன்ன உடனே ஆக்சுவலாக வந்து ஒரு பென்சிலையும் இவரையும் ஒன்றா கம்பேர் பண்ணலான்னு எனக்கு தோணுது. சொல்லுங்கள். இப்போ பென்சில் பொறுத்த மட்டும் அந்த டப்பாவில் வைக்கும் போதே வந்து அவர் வந்து ஒரு 5 விஷயம் சொல்லி கொடுப்பாராம். ஆக்சுவலாக முதல் விஷயம், நீ யார் கையில் இருக்கியோ அதை வச்சு நீ காவியம் படைக்கிறதோ இல்லாட்டி வெறும் கோழிக்கு இருக்கிறதோ. லவ்லி. ரெண்டாவது, உன்னை அடிக்கடி வந்து உனக்கு வலிக்கும், ஏன்னா உன்னை சீவும் போது உன்னை கூர் செய்யும் போது அது உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு உதவும். மூணாவது, நீங்கள் சொன்ன பாயிண்ட், வெளியில் இருக்கிறத விட உள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு தான் உனக்கு மரியாதை. நாலாவது, எந்த மாதிரி சர்ஃபேஸ் இருந்தாலும் நீ நிறுத்தாமல் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரிசையாக சொன்னாங்களாம். அதே தான் இங்கேயும். இவர் யார் கையில் கிடைச்சாரோ அதை வச்சு வந்து அவருக்கு இப்போ நல்ல காவியம் படைக்கும்படி ஆயிட்டாரு. ஆமாம் ஆமாம். முத்து, இந்த கடலில் முத்து அது எப்படி உருவாகுது சொல்லுங்களேன். அந்த ஷிப்பில் வந்து ஒரு சொட்டு பனித்துளியோ இல்லை தண்ணீரை விழுந்துடும். அது கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக அந்த மூடி இருக்கும் சிப்பி. அதுக்குன்னு ஒரு தனித்திறமை வந்தோன்னா அது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு முத்து வெளியே வரும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அறிவு கேட்டது. அது ஒரு கதை. உண்மை கதை என்னன்னா, எங்கள் குருநாதர் சொன்னது, மின்னல் வருது இல்லைங்களா, மின்னல் வந்து அந்த கடலில் இருக்கிற சுண்ணாம்பில் விழுந்து அதுக்கப்புறம் அது முத்தாக மாறுது. அதுதான் அந்த முத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீல கோடு இருக்கும், அதுதான் அந்த மின்னலோட தாக்கம்.
அதே மாதிரி பல காமெடி முத்துக்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அசத்து போவது யார் நிகழ்ச்சியில். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றிங்க சார். Thank you. நன்றி நன்றி நன்றிங்க சார்.